வெள்ளிக்கிழமை இந்த 11 to 12 வரக்கூடிய இந்த செவ்வாய் ஓரையில் யாரெல்லாம் முருகனை நினச்சி விளக்கேற்றி மனசார வழிபடுறீங்களோ கண்டிப்பாக உங்களுடைய கடன் கண்ணுக்கு முன்னாடி தவிடுபடியாகும். கல்யாணம் ஆகாத பிள்ளைங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகிடும். காசு பிரச்சனை, பண பிரச்சனை, யாரெல்லாம் அசிங்க அவமானப்படுத்துனாங்களோ எல்லாம் சரி. யாரெல்லாம் லேண்டு பிரச்சனையில் மாட்டிருக்கீங்க, இடம் கட்ட முடியல, வீடு வாங்க முடியல, அதிலெல்லாம் தவிக்கிறீங்களோ அதெல்லாம் சரியாக போகும். நான் ஒரு வீடு எனக்குன்னு ஒரு காலடி இடம் இல்லைன்னு நான் தவிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னா இந்த நேரத்தில் ஏற்றி அவனுக்குன்னு ஒரு ரூபாய் எடுத்து வச்சு ஆரம்பித்து பாருங்கள். அது செம்ம சக்ஸஸாக உங்களுக்கு கொண்டு போய் முடியும். அப்போ இந்த 11 to 12 இந்த நேரத்தை தயவு செஞ்சு தவற விடாமல், செவ்வாய் ஓரை வரக்கூடிய வெள்ளிக்கிழமையோடு கூடிய செவ்வாய் ஓரை வரக்கூடிய இந்த நேரத்தில் கண்டிப்பாக பெண்களாக இருந்தால் உங்கள் திருமணத்திற்காக நீங்கள் ஒரு வழிபாடு இன்னைக்கு செய்கிறீங்கன்னா இந்த நேரத்தை பிடிச்சிக்கோங்க. எல்லாம் பண்ணுங்கள். பால் பாயசம் வச்சு நைவேத்தியம் பண்ணுங்கள். துவரம் பருப்பு இருக்குல்ல, அதை எடுத்து ஒரு கிண்ணத்தில் வச்சுருங்க. துவரம் பருப்புனாலே செவ்வாய் தாங்க. உங்கள் வழிபாட்டில் இந்த பக்கம் உப்பு, இந்த பக்கம் துவரம் பருப்பு, இந்த பக்கம் கல்கண்டு, ரொம்ப சின்னது போதும். இதை மூணையும் வச்சு இந்த பக்கம் விளக்கை ஏற்றி அந்த விளக்குக்கு பூவால் ஒரு அர்ச்சனையை போட்டு உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரத்தை சொல்லுங்கள். இல்லாட்டி மந்திரத்தை யூடியூப்பில் ஓட விட்டிங்கன்னா அது பேசாமல் ஓடிக்கிட்டே இருக்கும். உங்களால் முடியும்னா இன்றைக்கி உட்காந்து கந்தசஷ்டி கவசம் படிங்க. சும்மா புக்கிலையாவது படிங்க. மனது முழுவதும், வாயு முழுவதும், சிந்தனை முழுவதும் முருகன் நிறைந்து விட்டால் போதும், வாழ்க்கையே நிறைஞ்சு